Hello guys, welcome to my channel. This is my first vlog and I hope you guys will enjoy this. இந்த வீக்கெண்டை நானும் என்னுடைய கிட்ஸும் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்றதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது வேறு எங்கேயும் இல்லை, த ஒன் அண்ட் ஒன்லி டி நகர். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்கள், டி நகரில் நமக்கு என்ன தான் கிடைக்காது? பிகாஸ் நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், இங்கே இவ்வளோ ஃபுட் ஷாப்ஸ் அண்ட் க்ளோத்ஸ்லாம் இருக்கே, இதெல்லாம் எப்படி தான் சேல் ஆகுது? அதுதான் ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. லைக் எல்லாருக்குமே ப்ராஃபிட் கிடைக்குமா? எப்படி எல்லா டைமும் இங்கே கூட்டமாகவே இருக்குது? இதே மாதிரி நீங்களும் எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி யோசிச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூட்டம் சொன்ன அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. லைக் இந்த மாதிரி க்ரௌடட் பிளேஸ்லலாம் என் பசங்களை கூட்டிகிட்டு வரும்போது என்னுடைய காண்டாக்ட் நம்பர்லாம் ஒரு பேப்பரில் எழுதி அவங்க பாக்கெட்டில் வச்சுருவேன், டு மேக் ஷோர் தே ஆர் சேஃப் இன் எனி பிளேசஸ். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வந்தால் எப்படி காமாக ஹேண்டில் பண்ணணுன்றதை நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். ரங்கநாதர் ஸ்ட்ரீட் உள்ளே வந்ததுமே லெஃப்ட் சைடில் ஒரு கம்மல் கடை இருக்குது. இது நோட் பண்ணாமல் உங்களால் க்ராஸ் பண்ணவே முடியாது, பிகாஸ் அவ்வளோ கம்மல் அவங்க ஸ்ட்ரீட்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. இது வெளியே கம்மல் இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க, உள்ளேயுமே நிறைய திங்ஸ் இருக்குது. இந்த ஜிம்கிலாம் 130 rupees தான். நல்லா யூனிக்காக அண்ட் ஃபினிஷிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இயரிங்ஸ் மட்டும் இல்லை, இங்கே நிறைய ஐட்டம்ஸும் இருக்குது. ஸோ நாங்கள் இதோட பில் பண்ணிட்டோம். முக்கியமான ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். டி நகர் வந்தாலே ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தி. அந்த ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கோம். நாங்களும் நடக்கிறோம். எங்கே நடக்கிறோன்னே தெரிய மாட்டுது, ஏன்னா எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரே கடையாகவே இருக்குது. என்ன வாங்க வந்தோன்றதே மறந்துடுறோம், பிகாஸ் அவ்வளோ ஷாப்ஸ், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கடைக்கெல்லாம் எண்டே இல்லை, அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஆனால் எங்கள் கண்ணுக்கு தெரிகிற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தாங்க. அது என்னமோ இந்த உப்பு காரம் போட்ட மாங்காய், இந்த கொய்யாக்காய் இதெல்லாம் பார்த்தாலே கிராஸ் பண்ணி போகவே தோண மாட்டுது. வாங்காமல் போனால் பாவங்க, அவங்கள இல்லை நம்மளை சொல்கிறேன், ஏன்னா டெம்ட் ஆகுதுல்ல. ஓகே, இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அந்த வேலையை கொஞ்சம் பார்க்கலாம். என்ன தான் நம்ம ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணாலும் இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் கிடைக்கிற ஹாப்பினஸே தனிங்க. 500 ரூபாய்க்கு தரேன்னுவாங்க, ஆனால் அதை 300 ரூபாய்க்கு பார்கெயின் பண்ணி வாங்குறதுல தான் நம்மளோட திறமையே இருக்குது. நானாவது பரவாயில்லைங்க, 500 ரூபாய் பொருளை 300 ரூபாய்க்கு தான் கேட்டேன். இதோ எங்கள் அம்மாலாம் வந்திருந்தாங்கன்னா 100 ரூபாய்க்கு கேட்டிருப்பாங்க. அந்த கடைக்காரரே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவார். அப்படியே நடந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு கீழே உங்களுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அங்கே வி ஃபவுண்ட் ஒன் ஷாப். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இங்கே நிறைய வாட்ச் கலெக்ஷன்ஸ் இருக்குது. என் கையில் வச்சிருந்த வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 100 rupees தான். பொங்கலுக்கு ஊருக்கு போகும்போது என் ஃபேமிலியில் நிறைய குட்டீஸ் இருக்காங்க. சரி, இந்த 100 rupees வாட்சஸ் தான் அவங்களுக்கு வாங்கலாம்னு சொல்லி சிலதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்க எல்லாமே 100 rupees இல்லை, சிலதெல்லாம் 180 rupees அண்ட் 220 rupeesலாம் இருக்குது. ஸோ என் கையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா 180 rupees. இதை நாங்கள் பார்கெயின் பண்ணி 150க்கு வாங்கினோம். அண்ட் இது 2 சின்ன பசங்களுக்காக, என் பையனுக்கும் அவனோட பிரதருக்கு. இது ஜஸ்ட் 100 rupees தான். வாட்ச் வாங்கிட்டு இருக்கும்போதே என் அக்கா பொண்ணு எங்கடா காணும் பார்த்தா பின்னாடி ஒரு ஷாப்பில் டாப் வாங்கியிருங்க. 350 rupees டாப்பை 300க்கு பார்கெயின் பண்ணி வாங்கியிருக்கா. ஓகே, என் திறமை கொஞ்சம் இருக்குது. ஷாப்பிங் பண்ணி ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு லெமன் சோடா வாங்கினோம், ஒரு ஸ்வீட் அண்ட் லைம் வாங்கினோம், இன்னொன்று சால்ட் வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எனர்ஜியை வர வச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்குள்ளே இருட்டிருச்சு. ஜிஆர்டிக்கு ஆப்போசிட் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே குமரன், எல்கேஎஸ், போத்தீஸ் இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் இருக்கும். போத்தீஸ் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேர் அண்ட் கொரிலா வேஷம் போட்டு 2 பேர் இருந்தாங்க. அந்த ஸ்ரீகுமரன்லேருந்து நீங்கள் ரைட் சைடு நடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா யூ வில் ரீச் அவுட் டு அ ஹிடன் ஸ்பாட். ஆன் த வேல ஒரு குர்த்தி பார்த்தோம். எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட் அட்ராக்ஷனே அதோட கலர் தான் ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் எம்ப்ராய்ட்ரிஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, ப்ரைஸ் கேட்டால் 800 சொன்னாங்க. நாங்கள் 200 லெஸ் பண்ணி 600க்கு கேட்டோம். இது காட்டனாக இருந்ததால் 600 rupees எனக்கு ஒர்த்துன்னு தோணுச்சு. நீங்களும் அந்த இது என்ன ப்ரைஸ் கேட்டிருப்பீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த அண்ணனோட ஃப்ரெண்டு பின்னாடியே ஒரு பேக் ஷாப் வச்சுருக்காரு. அதில் பேக்ஸ் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் இருந்தது. அதில் இந்த ஸ்லிங் பேக் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, வித் ப்ரிட்டி ஃப்ளோரல் டிசைன்ஸ். இது ஜஸ்ட் 250க்கு தான் நாங்கள் வாங்கினோம். நெக்ஸ்ட் வி பாட் சம் கர்ச்சீஃப்ஸ். அதில் உங்களுக்கு காமிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த கடைக்கார பாட்டி இந்த பேக் கொடுத்தாங்க. இது ரொம்பவே க்யூட் அண்ட் ஏக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குல்ல. இப்போ தாங்க மெயினான ஹிடன் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அப்படியே இந்த SM சில்க்ஸ் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரிக்காகவே ஒரு ஸ்பாட் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த ஜுவல்லரி ஷாப்ஸாக தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ், ஹிப் செயின்ஸ், இயரிங்ஸ்,
நெக் பீசஸ், லாங் செயின்ஸ், ஆங்க்லெட்ஸ் இப்படி எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாங்க. இன்னும் என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்தீங்கனாலே எல்லாத்தையும் அள்ளிட்டு போகலாம். ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்கு வியர் பண்ணுற ஆர்னமெண்ட்ஸ்லேருந்து ட்ரெண்டி அவுட்ஃபிட்ஸ்க்கு வியர் பண்ணுற ஆர்னமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கான சைஸும் இருக்குது. இந்த ஹேர் அக்சசரி பாருங்களேன், எவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபினிஷிங்குமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியே அதுக்கான குவாலிட்டிலேருந்து இருக்குது. இதெல்லாம் 400 ருபீஸ்லேயே நமக்கு கிடைக்கிது வித் இயரிங் செட். பார்கெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாங்க. என் வெட்டிங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா மினிமலான ஆன்டிக் ஜுவல்லரியே 2000லேருந்து 3000 வரைக்கும் ரெண்டலுக்கு நான் எடுத்து வியர் பண்ணேன். அதுவும் 1 டேக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்தே கம்ப்ளீட் செட் நமக்கு கிடைக்கிது. இயர்ரிங்ஸ், நெக்லஸ், லாங் செயின்ஸ், ஹிப் செயின் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு 1000 ருபீஸ்லேயே இதெல்லாம் கிடைக்கிது. பட் ஒரு விஷயம் இதில் சொல்லியே ஆகணும், குவாலிட்டி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரைஸும் இதில். இதுலேயே வந்து உங்களுக்கு 5000 6000லேயுமே இருக்குது அண்ட் 2000 1000 ருபீஸ்லேயுமே இருக்குது. பட் எல்லாமே குவாலிட்டி பேஸ் பண்ணி தான். வெறும் ட்ரெடிஷ்னல் இயரிங்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சில்வர் ஜும்காஸ்லாம் இருக்குது. நான் ஊரில் குட்டீஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்காக ஒரு 2 செட் வாங்கினேன். டே டைம் விட நைட்டில் தான் டி நகர் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, ரொம்ப நேரம் ஷாப்பிங் பண்ணதால் எங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் பசி வந்துருச்சு, எங்களுக்கும் தான். அதனால் நாங்கள் இந்த ஸ்பைசி கார்ன் வாங்கினோம். அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட் ஹேண்ட்பேக்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் அண்ட் இதில் சிலதில் லைட்ஸ்லாம் எரியும், அதெல்லாம் 450 ருபீஸ். இது உங்களுக்கு காட்டுறதுக்காகவே நாங்கள் வீடியோ எடுத்தோம். ரிட்டன் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டாக குட்டி குட்டியாக இயரிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இதில் எல்லாருக்குமே ஒரு செட் வாங்கலான்னு பார்த்தோம். இது சிலதெல்லாம் 10 ருபீஸ், சிலதெல்லாம் 40 ருபீஸ்ன்னு இருந்துச்சு. இந்த இயரிங்லாம் 20 ருபீஸ் தான். இதுவுமே 20 ருபீஸ் தான். இது 40 ருபீஸ் பிகாஸ் இது குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய கீ செயின்ஸ் வச்சு நிற்கிறாங்க. ஸோ அங்கே அந்த ஊரில் குட்டீஸ்லாம் இருக்காங்க. சரி, அவங்களுக்குலாம் ஏதாவது கீ செயின் ஆளுக்கு ஒன்று ஒன்று வாங்கி கொடுக்கலான்னு நாங்கள் பார்த்துட்ருந்தோம். கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கீ செயின் ஷாப்ஸ் எல்லாம் போய் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹெட் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ப்ளூ கலரில் 2 ப்ளூ கலர் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்க்கு கீ செயின் வாங்கலான்னு பார்த்தோம். இந்த கேமராலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஒரு ப்ரொஜெக்டர், காட்டுறேன் பாருங்கள். இதை பார்த்ததுமே 2 குட்டீஸுமே அவ்வளோ ஜாலியாகிட்டாங்க. இது நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் ஏதாவது டார்க் ரூமில் வால்ஸ்லலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, கம்மிங் டு த எண்ட். கடைசியாக ஒரு வேஃபரில் முடிச்சுக்கலான்ட்டு இங்கே வந்தோம். 89 ருபீஸ்லேருந்தே இங்கே ஸ்டார்ட் ஆகுது. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ட் நீங்கள் சென்னைக்கு புதுசுனா கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் பை ஃபார் நவ்.